வேட்புமனுவில் தகவலை மறைத்ததாக திமுக தலைவர் மு க ஸ்டாலினுக்கு எதிராக மனு தாக்கல் செய்யப்பட்டது. ஆவணங்களை மொழிபெயர்த்து தாக்கல் செய்ய மனுதாரருக்கு உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கிறது. இதுகுறித்த மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், விவரங்கள். நடைபெற்ற தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் கொளத்தூர் தொகுதியில் போட்டியிட்ட முன்னாள் முதலமைச்சரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் அவர் தாக்கல் செய்த வேட்புமனுவில் திமுக அறக்கட்டளையின் நிர்வாகியாக இருப்பதையும் அறக்கட்டளை சார்பாக செங்கல்பட்டு மாவட்டம் கடம்பாடியில் 2 கோடியே 27 லட்சம் ரூபாய்க்கு சொத்து வாங்கிய விவரத்தை தெரிவிக்கவில்லை எனவும் தகவலை மறைத்தது தொடர்பாக விசாரணை நடத்த தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிடக் கோரி தொகுதியில் தேசிய மக்கள் கட்சி சார்பில் போட்டியிட்ட திருஞான சம்பந்தம் என்பவர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த நிலையில் வேட்புமனுவில் தகவல்களை மறைத்த விவகாரம் தொடர்பாக தேர்தல் ஆணையம் நடத்த தேர்தல் ஆணையத்துக்கு மனு அளித்து எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதால் தனது மனுவை பரிசீலித்து விசாரணை நடத்தவும் குற்றச்சாட்டுகளுக்கு முகாந்திரம் இருந்தால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கவும் தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட வேண்டும் என கூறியுள்ளார். இந்த வழக்கு தலைமை நீதிபதி அமர்வில் விசாரணைக்கு வந்த பொழுது திமுக தலைவர் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் பி வில்சன் வேட்புமனுவில் அறக்கட்டளை குறித்த விவரங்களை சமர்ப்பிக்க அவசியமில்லை என தெரிவித்தார். அப்பொழுது நீதிபதிகள் வேட்புமனுவில் என்ன தகவல்கள் மறைக்கப்பட்டுள்ளன என்பதற்கான ஆதாரங்கள் இல்லையே என மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் எம்.எல். ரவியிடம் கேள்வி எழுப்பினார். மனுதாரர் தரப்பில் சில ஆவணங்கள் சுட்டிக்காட்டப்பட்டன. அந்த ஆவணங்களில் தமிழில் இடம்பெற்றிருந்தால் அவற்றை மொழிபெயர்த்து தாக்கல் செய்ய மனுதாரருக்கு அவகாசம் வழங்கிய நீதிபதிகள் வழக்கினுடைய விசாரணையை நாளை மறுநாளுக்கு ஒத்திவைத்தனர். விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.